தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல். அப்ப என்னதான் குதிரை இருந்தாலும், என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. எனவேதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். ஆமென். எனவே எசேக்கியேல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். ஏன் அப்படியா? கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. இதெல்லாம் உலக பொருட்கள், உலக நன்மைகள். ஆனா என்கிட்ட இருக்கிற நன்மையினால எனக்கு எந்த யூஸுமே இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லைன்னா அது எனக்கு எப்படி இருக்க தெரியுமா? வேண்டா வெறுப்பா. அதாவது எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் தருகிறார். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்பது கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். எனக்கு இது இருந்துன்னா நான் வாழ்ந்துருவேன், அது இருந்துருந்தா. இங்க சொல்லப்பட்ட வசனம், தங்கள் வெள்ளியை தெருக்களிலே ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சதுதான் நடக்குது. ஆமென். அவர்களுடைய பொன் வேண்டாம், ஐயோ கொண்டு போ, இதாலதான் பிரச்சனை. சில நிறைய வீட்டுல பிரச்சனையே நிறைய காரியம் வந்த பிறகுதான். ஆமென். அதாவது ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது இருந்த அந்த ஸ்நேகம் இருக்குல்ல. ஆமென். நான் சில வீட்டுல பாருங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா அந்த அன்புல வந்து அவங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருப்பாங்க. ஆமென். ஆனா நிறைய நிறைய நம்ம நாகர்கோயிலே நிறைய இடத்துல அப்படியே டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா எல்லாம் பாழடைந்து இருக்கும். எல்லாம் என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய ஃபேவர் இல்லைன்னா. அதனாலதான் நீ பர்வதங்களை நோக்க கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.